நான் நடத்தில் நிற்கணும். எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்கள் யாரும் ஒரு சிலவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அடுத்து அடிட்டானவும் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வயசானவங்க தான் சாரையெல்லாம் குடிப்பாங்க. வாயில் எடுத்து பூரா மூணு பூரம் விறுத்து போச்சு. வேர்த்து எனக்கு கண்ணு மறைச்சிச்சு, கண்ணை தெளிடுன்றாங்க. ஒன்றும் இல்லை, புதங்காயம்மா அன்னைக்கு அவனே ஒருத்தன் வந்து கொண்டாந்து வீமானான். நான்லாம் விற்க மாட்டேன் சாமி, எனக்கு அந்த வேலையே வேணாம், நான் போகிறேன்ட்டு அவள்கிட்ட நான் கொடுத்து நான் பூட்டேன். எங்கள்கிட்ட வரணும், எங்கள்கிட்ட கை காலம் இல்லை, நான் விற்கிறேன், எனக்கு விற்க வேணாம் ஒன்றுன்ட்டு ஈத்து இந்த வீட்டையும் அந்த வீட்டையும் போட்டு நீ வந்தால் வராட்ட போட்டு நான் 7:30 போட்டோம். பிள்ளோட்டுக்கு 7 விட்டு சோயம்புட்டுக்கு போட்டான். அப்புறம் என் பேரனை விட்டு நீ தாத்தரை போய் ஈத்துட்டு வந்துடுறா, ஆஸ்பத்திரியில் போய் தாத்தரை கட்டும், அவருக்கு சுகரு நம்ம ஆகிடும், இப்போ மாத்திரை வாங்கிட்டு போகலான்னு தாத்தரை கொட்டானோ. அப்புறம் இவன் வந்து பையன் வந்து ஈத்துட்டு வந்தான். இது எங்கே வாங்கி போதை போட்டது இல்லை, சாராத்தை வாங்கி குடிச்சுட்டு ஈத்துட்டு வந்தாங்க பாரு. ஈத்துட்டு வந்தால் வாசி சாப்பிடுப்பாருன்னா எனக்கு சாப்பிடலாம் வேணாம், நாங்கள் கஞ்சி காய்ச்சி கொடுத்த பாரு. குடிச்சிட்டு வாயால் பூரா எடுத்துட்டாங்க. வாயில் எடுத்து பூரா மூணு பூரம் விறுத்து போச்சு. வேர்த்து எனக்கு கண்ணு மறைச்சிச்சு, கண்ணை தெளிடுன்றாங்க. என்னங்க நல்லா தான் இருந்தால் என்னாச்சுன்றான். இல்லை கண்ணு தெரியல அப்படின்னாங்க. அப்புறம் திரும்பி ஆஸ்பத்திரிக்கு ஓடினா டாக்டர் வந்தால் போட முடியாதுன்ட்டாங்க ஊசி. அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் முடியாதுன்ட்டாங்க. சோயம்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போய் கொண்டு முடியலன்ட்டாங்க. அப்புறம் சிகே ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஆட்டோ ஆண்டு எடுத்துட்டு அங்கே போய் பார்த்து அங்கேயும் முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் விட்டு என்ன சேலத்துக்கு சிகே ஆஸ்பத்திரிக்கு அங்கே ஏற்றிட்டு போனோம். அங்கே ஏற்றிட்டு போய் அங்கே செத்துட்டாங்க. என் புள்ளியில் நான் நடத்தில் நிற்கணும். எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் யாரும் வச்சுக்கணும், நாங்கள் அனாதையாக கிடக்கிறோம். எங்கள் வீட்டை உக்காந்துருந்தா அவனை ஒரு புத்தி போய் சொல்லாங்க, ஒன்றும் இல்லை போட்டேன். எனக்கு யாருக்கணும், எனக்கு சங்கரான கல்வி வச்சு தனியாக போய் வர மாட்டேன்னு வரைக்கும் வந்ததில்லை. எல்லாம் அவர் தான் போய் வாங்கிட்டு வரேன். சுவாயமுடி கொட்டி தான் தடந்து வரையும் மித்தது அந்த ஊருக்கு போக மாட்டேன். 2 நாள் 3 நாள் தேவையாக வைக்கிறேன், அவனை போய் உயிர்படுது. நாங்கள் யாரு என்ன பண்ண போனோம், ஒன்றுதே ரெண்டோன்னு என்ன பண்ணுறது இல்லை. அவங்க எப்பயுமே ஒன்று கொடுப்பாங்க. அது பாட்டிலாம் குடிக்கிறதில்ல. சாராய் அவங்க எங்கே போவாங்க, எதையும் யாரையும் ஒன்றா கொடுத்தா குடிப்பாங்க. இல்லை இல்லை அன்னைக்கு அவனே கொடுத்துட்டுக்கிறான். ஓசல் தான் காய்ச்சலே மட்டும் இல்லை. நீ வான்னு சொல்லி இதுட்டு போனா அது எதே எங்கேயும் வாங்கி குடிச்சாங்கன்னு தெரியல. பேசிய முடியல, நாக்கு புறம் தடிச்சிச்சு. வெளியூர்ல தான் போல நாக்கு புறம் தடிச்சிச்சு, பேசி பிரியல. பொண்ணு வீட்டு தான் போங்க, எங்கேயும் போக முடியாது அவங்களால. சோத்து கையிலும் சோறு தங்க முடியாது, பேசு கையில தான் தின்னுட்டு வந்தாங்க. குளிப்பாட்டி கொடுத்தா நான் தான் என்ன பண்றது இல்லை. கருணாபுரங்கிறது இங்கே கள்ளக்குறிச்சிட்டு இருக்கு. இங்கிருந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம வாங்குறது போகிறது இல்லைங்க சார். இப்போ கடைக்கு இப்போ நம்ம ஒயின் ஷாப் போகிறோம் இல்லைங்களா, ஒயின் ஷாப் போகிற இடத்துல எனக்கு ஒன்று வாங்கிட்டு காசு கொடுத்துற மாதிரி யாரும் இங்கிருந்து கொடுத்துட்டு வாங்கிட்டு சொல்கிறதான் போகிறவங்கள்ட்ட. கருணாபுரத்துலேயே இருந்துச்சிங்களா, இல்லை கருணாபுரத்துலேருந்து இப்போ பக்கத்து ஊருக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு சேல்ஸ்மேன்ட்ட அந்தமாரி அவங்கள்ட்ட போகிறவங்கள்ட்ட வாங்கிட்டு குடிக்கிறது தான். ஒரு சிலவங்க ட்ரிங்கிங் பண்ணுறவங்க அது பைத்தியம் ஆச்சுன்னா எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு குடிப்பாங்க. போலீஸ்லாம் வந்து செக் பண்ணுவாங்களா அந்த ஊர்ல? அடிக்கடி வருவாங்க போலீஸ்லாம். அந்த மாதிரி ஒரு நியூஸ் இஷ்யூ ஆச்சுனாவே போலீஸ் செக் பண்ணிட்டு விசாரிச்சுட்டு போவாங்க. செக் பண்ணியிருந்தா இப்ப இவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வராங்கன்னா மாட்டிக்கணும்ல. இவ்வளவு ஊருக்கு போகுது வருதுன்னு இவ்வளவு பண்ணிருக்காங்க சார். அது சாராயம் வாங்கிட்டு வர்றது பிடிக்கிறதுங்கிறது வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் வாங்குறத செக் பண்ணி வழி 1000 வழி இருக்கு போறது வரதுக்கு. இந்த ஊருக்கு கள்ளக்குறிச்சி போறதுக்கு சரக்கு இந்த ஊர்ல விற்கிறனால கூட இந்த ஊருக்கு வரது சுத்தி 1000 வழி இருக்கு. போலீஸ்காரங்க எந்த நேரமும் அந்த வெளியே வந்துட்டு இருப்பாங்க, யார்கிட்ட எங்க இருந்து வருது போகுது வருதுன்னு. போலீஸ்காரெல்லாம் குறை சொல்ல முடியாது. வாங்கி குடிக்கிறோம் எங்க இருந்தாலும் இங்கிருந்து நம்ம ஹில் சைடில் போனால் அங்கே அந்த கல்லூரி மேலே சொல்கிறோம்ல, அதையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அந்த ஏரியா தான். அங்கேருந்து தயாரிக்கிறது எல்லாம் ஆமாம், அங்கே தான் ரெடி பண்ணுறது எல்லாமே. அங்கே மலையாளங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து சேல்ஸுக்கு கொடுத்து எல்லாம் இது பண்ணுவாங்க. அது இங்கே மற்ற ஊர்களில் வாங்கிட்டு வந்து அதை பாக்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க. அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது, யார் கையில் போகுதுன்னு தெரியாது. நீங்கள் ஒரு சிலவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அதை அடிட்டானவும் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வயசானவங்க தான் சாரையெல்லாம் குடிப்பாங்க. ஒரு சிலவங்க சுகருக்கு குடிச்சா நல்லா சொல்லிட்டு அதுக்காகவே குடிப்பாங்க. அந்த மாதிரி குடிக்கிறது தான் இவர் குடிக்கணும் குடிக்கிறது கிடையாது. இவர் சுகர் இருந்தனால அந்த மாதிரி குடிக்கணும் குடிச்சதுனால தான் இவருக்கு செட் ஆகல, தாங்கல ஒன்று. இவங்க சாராயம் குடிக்கலாம் குடிக்க மாட்டாங்க. இவருக்கு கொஞ்சம் கை கால இதாக வரதுனால வேலைக்கு எங்கே போக மாட்டாங்க. இவங்க தான் வேலைக்கு போவாங்க வருவாங்க. அவங்களுக்கு 2 பொண்ணு. இவங்க தான் கலவட்ட போவாங்க வருவாங்க, வேலைக்கு போய் அந்த காசு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்களுக்கு பெனிஃபிட் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் கொடுக்குறது கிடையாது.